அன்பின் இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளில் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 18வது அதிகாரம் 12ஆம் வசனம், 13வது வசனம், 14வது வசனத்தை நாம் கற்றுக்கொள்ளலாம். உங்களுக்கு எப்படி தோன்றுகிறது? ஒரு மனுஷனுக்கு 100 ஆடுகள் இருக்க அவைகளில் ஒன்று சிதறிப்போனால் அவன் மற்ற 99 ஆடுகளையும் மலைகளில் விட்டு போய் சிதறிப்போனதை தேடாமல் இருப்பானோ? அவன் அதை கண்டுபிடித்தால் சிதறிப்போகாத 99 ஆடுகளை குறித்து சந்தோஷப்படுகிறதை பார்க்கிலும் அதை குறித்து அதிகமாய் சந்தோஷப்படுவான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இவ்விதமாய் இந்த சிறியரில் ஒருவனாகிலும் கெட்டுப்போவது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவின் சித்தம் அல்ல என்று சொல்லி இங்கே 2வது ஒரு காரியத்தை ஆண்டவர் போதிக்கிறதை பார்க்கிறோம். முதல் பகுதியிலே ஒரு சிறு குழந்தையை கொண்டு ஆண்டவர் மனம் திரும்பி குழந்தைகளைப் போல மாறாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது என்று போதித்தவர், இங்கே ஆண்டவர் ஒரு ஆடை குறித்து, அது தொலைந்து போனதை குறித்து அவர் இங்கே பேசுகிற ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். இந்த உவமை சற்று வித்தியாசமானதாக தோன்றுகிறதாக இருக்கிறது. லூக்கா 15ஆம் அதிகாரத்திலும் இதே காரியங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. 99 ஆடுகள் கைவசம் இருக்க இழக்கப்பட்ட ஒரே ஒரு ஆட்டை தேடிச் செல்கிற ஒரு மேய்ப்பனுடைய காரியத்தை குறித்து இயேசு பேசுகிறார். இழக்கப்பட்ட அந்த ஒரே ஒரு ஆட்டுக்காக 99 ஆடுகளையும் விட்டு அலைகிற ஒரு மேய்ப்பனுடைய மனநிலையை காண்பிக்கிறார். அவர் கண்டுபிடிக்கும் வரையிலும் தேடுகிறார் என்று சொல்லி லூக்கா 15:4 பார்க்கிறோம். கண்டுபிடித்தவுடன் கட்டி இழுத்து வரவில்லை, தமது தோளில் தூக்கி சுமக்கிறார் என்று 15ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் லூக்காவிலே பார்க்கிறோம். அதாவது அதை கட்டி இழுக்காதபடி தோளில் அதற்கு ஒரு இடத்தை கொடுக்கிறதை பார்க்கிறோம். அத்தனையாய் தன்னுடைய நேசத்தை அவர் வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். அந்த ஆடு கிடைத்தவுடன் அவருடைய சந்தோஷம் அதோடு அடங்கிவிடலை, அவர் ஆனந்தம் அதோடு அடங்கிவிடலை. அவருடன் மட்டும் அந்த ஆனந்தம் நின்று விடவில்லை. பக்கத்து வீடுகளெல்லாம் அவர் அழைத்து ஓடி அவர்கள்ட்ட போய் சொல்கிறார். அந்த மகிழ்ச்சியை கொண்டாடி மகிழ்கிறதாக இந்த காரியங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. ஒருவேளை நம்முடைய பார்வைக்கு இது என்ன இப்படி, இது நியாயமா என்றெல்லாம் தோன்றலாம். 99 ஆடுகளை விட்டு ஒரு ஆடை தேடி திரிகிற, அது கண்டுபிடித்தவுடன் அதை தோளில் சுமக்கிற, அதோடு கூட நின்று விடாதபடிக்கு அண்டை வீடுகளெல்லாம் கூப்பிட்டு அந்த ஆனந்தத்தை வெளிப்படுத்துகிற காரியங்கள் எத்தனை வித்தியாசமானதாக இருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்க முடியும். பெரும்பான்மை குரலுக்கு தான் இந்த உலகத்தில் அதிகமான மதிப்பு உண்டு. ஆட்கள் எண்ணிக்கையில் இல்லாவிட்டாலும் அதிகாரம், மதம், ஜாதி, அரசியல், செல்வாக்கு, பணபலம் என்று ஏதாவது ஒரு நிலையில் பெரும்பான்மையான பலத்தை காட்ட முடியும். ஆனால் வேதாகமம் எப்பொழுதுமே ஒரு தனி மனித ஆத்துமாவினுடைய விலையானது உலகின் விலை மதிப்பை விட உயர்ந்ததாக அது எப்பொழுதுமே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஆண்டவருடைய பார்வையில் ஒரு தனி மனிதனுடைய ஆத்துமாவினுடைய விலை அத்தனை விலையேறப்பெற்றதாக காணப்படுகிறது. ஆகவே தான் மனம் திரும்புகிற ஒரு பாவியின் நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கிறதை பார்க்கிறோம். இன்றைக்கும் தனிமேல கண்ணீர் வடிக்கிற ஆடுகளாக, அதாவது மனிதர்கள் வனாந்தரத்தில் ஓலமிடுகிற ஆடுகளாக, முட்களில் சிக்குண்டு ஈன குரலை எழுப்புகிற ஆடுகளாக, படுகுழியில் வீழ்ந்து போன ஆடுகளாக, கால்கள் ஒடிந்து இரத்தம் சொட்ட துடிக்கிற ஆடுகளாக, அந்த ஓலங்கள் எவருடைய காதுகளையும் அது அடையவில்லையேன்னு சொல்லி தளர்ந்து போயிருக்கிற ஆடுகளாக, நோயுற்ற அல்லல் படுகிற ஆடுகளாக, வயோதிபத்தில் வெறுத்து ஒதுக்கப்பட்ட ஒரு ஆடுகளைப் போல வாழ்கிற மக்கள் இன்றைக்கி சமுதாயத்தில் நிறைந்து காணப்படுகிறார்கள். தனிமை, ஒரு வனாந்திரமான ஒரு வாழ்க்கை, முட்கள் போல காரியங்களில் சிக்குண்ட ஒரு வாழ்க்கை, படுகொலியில் விழுந்துட்டோமே, இதிலிருந்து நம்ம எப்படி எழும்பி வர முடியும் என்கிற ஒரு சூழ்நிலை, கால்கள் ஒடிந்து போன ஒரு சூழ்நிலை, அதே போல் ஐயோ நான் கதறுகிற ஏக்கங்கள், பாரங்கள் யாரு காதையும் சென்றடையிலேன்னு சொல்லுகிற ஏக்கமான இந்த நிலைமைகள், வேதனை, வியாதியில் கஷ்டப்படுகிற நிலைமை, வயோதிபத்தில் யாருமே என்ன கவனிக்கலையோ, எல்லாரும் ஒதுக்கிட்டாங்களேன்னு சொல்லி இருக்கிற எல்லா நிலைமைகளையும் இத்தகையான ஆட்டை தேடும் மேய்ப்பனின் குரல் தான் மலை குன்றுகளிலிருந்து ஒலிக்கிறது என்று சொல்லி இயேசு இங்கே போதிக்கிறதை பார்க்கிறோம். இப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கிற மனிதர்களைத்தான் நான் தேடி வந்திருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார்.
அந்த பெதஸ்தா மண்டபத்தில் படுத்து கிடந்த 38 வருஷமாய் வியாதியாக இருந்த ஒரு தனி மனிதனை தேடி இயேசு கடந்து சென்றதை பார்க்கிறோம். அவனை சுகப்படுத்தினதை பார்க்கிறோம். அதே போல் கல்லறைகளிலே இருந்தவர்களை தேடி சென்று இயேசு சுகப்படுத்தினதை பார்க்கிறோம். ஒவ்வொரு தனி மனித ஆத்துமாக்களையும் கருத்தில் கொண்டு ஆண்டவர் அத்தனையாக அவர் தேடி சென்று அங்கே அற்புதம் செய்கிற காரியங்களை குறித்து நாம் பார்க்கிறோம். முள்ளுகளிலிருந்து நம்மை விடுதலை செய்கிறதற்காக தலையில் முள்முடியை சூட்டினவராக, காயங்களிலிருந்து நம்மை விடுதலை செய்யும்படியாக அவரே காயப்பட்டு தனிமையிலிருந்து நம்மை விடுவிக்கும்படியாக பிதாவினாலும் கைவிடப்பட்டு கதறுதலிலிருந்து விடுவிக்க கதறி கதறி மடிந்து ஆடுகளுக்காக மரித்த இந்த இயேசுவை குறித்துத்தான் வேதம் காண்பிக்கிறது. யோவான் 1:29 இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி என்று சொல்லி, யோவான் 10:11 நானே நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான் என்று சொல்லி, ஒவ்வொரு தனி மனிதனையும் அக்கறையுடன் விசாரிக்கும் மேய்ப்பன், வழிதவறிய ஆட்டுக்கு தோல்ல தனி அக்கறையை கொடுத்து சுமந்து வருகிற ஒரு மேய்ப்பன். இதே போல யார் உண்டு? நேசிக்க, இதுபோல நம்மை தூக்கி சுமக்க யாருண்டு? தன்னுடைய உயிரையே பலியாக்கிய இயேசு கிறிஸ்துவை நம்முடைய நேசராக ஏற்றுக்கொண்டு அவருக்கென்று வாழ்க்கையை அர்ப்பணித்து வாழுவோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நல்மேய்ப்பரே நம்பிக்கையே, நானும் உந்தன் ஆட்டுக்குட்டி, உம்மைத்தானே பின்தொடர்ந்தே உம் தோளில் தான் நான் இருப்பேன். உம்மைத்தானே பின்தொடர்ந்தே உம் தோளில் தான் நான் இருப்பேன். துதித்து துதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடு